இது ஒரு அன்பிளான் ட்ரிப் வீடியோ. மூணார், அதிரப்பள்ளி, ஏற்காடுன்னு 3 பிளேஸும் கவர் பண்ணியிருந்தோம். எதுவுமே பிளான் பண்ணாமல் பண்ணதுனால இந்த ட்ரிப்பில் நிறைய சர்ப்ரைஸ் எங்களுக்கு இருந்தது. நிறைய பேர் வராத சூப்பரான ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் காட்டு யானையை 10 அடி டிஸ்டன்ஸில் பார்த்தோம். ரொம்பவே பயமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சி ஜம்பிங் ட்ரை பண்ணேன். அப்புறம் சித்து vlogs, சித்து அண்ட் டீமை நேரில் பார்த்தோம். இந்த பிளேசஸ்க்கு நீங்கள் ட்ரிப் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கூட இந்த வீடியோவில் இருக்கலாம். நாங்கள் இது வரைக்கும் போனதுலேயே அதிக டிஸ்டன்ஸ் கவர் பண்ண ட்ரிப் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கிடைச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னையிலேருந்து கிளம்பிட்டு சரியாக 7 மணிக்கு மூணார் ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நைட்டில் ஹில்ஸ் ஏறுறதே செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. ஆன் தி வேல தான் ரூம் பார்த்தோம். 8 o'clock ராஜகாட்டில் இருக்க கேலக்ஸி இன் ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டோம். லாஸ்ட் 5 இயர்ஸில் 1 நைட்டுக்கு 1000 rupeesலேருந்து 15,000 rupees வரைக்கும் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹோட்டலில் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து எங்களை வெல்கம் பண்ணாங்க. அதுவே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ரூம் புக் பண்ணும்போதே டின்னரும் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததால் சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிட்டோம். இந்த ஹோட்டலில் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களே தான் குக் பண்ணுறாங்க. கேரளா ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. மார்னிங் வழக்கம் போல் நானும் அப்பவும் சீக்கிரமாக எழுந்துட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சும்மா ஒரு வாக் போயிட்டு வந்தோம். ரைட் சைடு ரைட் ஏண்டா ரைட்டுன்னா லெஃப்டில் போயிட்டீங்க. என்ன ஃப்ளாக் இது? இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட கொடி. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இதுக்கு முன்னாடி மூணார் வந்தப்போ கவர் பண்ணாத பிளேசஸ்க்குலாம் போகலான்ட்டு கிளம்பிட்டோம். திடீர்னு ஹோட்டல் ஓனர் வந்துட்டு இங்கே சில பிளேசஸ் இருக்கு, நீங்கள் போய் பாருங்க நல்லா இருக்கும்ட்டு கூட ஆள் அனுப்புனாரு. அன்பிளான் ட்ரிப்புன்றனால நாங்களும் ஓகே சொல்லிட்டு கூட போயிட்டோம். ஃபர்ஸ்ட் பிளேஸாக ஃபால்ஸுக்கு தான் போனோம். இந்த ஃபால்ஸ் பேர் வாக்கா சிட்டி வாட்டர் ஃபால்ஸ். 1.5 hours இங்கே தான் குளிச்சுட்டு இருந்தோம். எங்களை தவிர ஒரே ஒரு கேங் மட்டும்தான் வந்தாங்க. கூட்டமே வரல. மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போனேன். போகும்போது ஈஸியாக போயிட்டேன். போனதுக்கப்புறம் இறங்க தெரியல. அப்புறம் பயத்துலேயே பொறுமையாக இறங்கி கீழே வந்துட்டேன். நம்மளே போய்க்கலாமா? கண்ணு எங்கடா வச்சிருக்க? நெஞ்சு படப்படன்னு அடிக்கிறா பாவி. அவன் எங்க பயந்தான்? நான் தான் பயந்தேன். இவர் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தார். இவர் பேர் மிஸ்டர் தேவ். கேலக்ஸியினோட ஃபியூச்சர் ஓனர் இவர் தான். எலெக்ஷன் டைம் ஹாலிடேன்றனால லீவில் இருந்தார். கொஞ்ச நேரத்தில் நாங்கள் போக வேண்டிய போட் வந்துருச்சு. தரமான ஒரு ஸ்பீட் போட் ரைடுக்கு ரெடியானோம். பாதி தூரம் போனதுக்கப்புறம் இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேயே ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க. மீன் முதல்ல எல்லாமே போட்டிங்க்கு டிக்கெட் எடுத்தால் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு என்ட்ரி ஃப்ரீன்னு சொன்னாங்க. பார்க்கு தானே, என்ட்ரி ஃப்ரீயாக இருந்தால் என்ன இல்லைனா என்ன அப்படின்ற மாதிரி தான் உள்ளே போனோம். ஆனால் 1 hourக்கு மேலே அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் அங்கே வச்சுருந்தாங்க. அது எல்லாமே கூட ஃப்ரீ தான். நாங்களும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அங்கே உட்காந்து கதை பேசிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் போனோம். போகிற வழி தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ குறுகலாக இருந்ததுன்னு. பாறையை ஒட்டியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. எதற்கு யாரும் வந்துடக்கூடாதுன்ற பயத்துலேயே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி வெஹிக்கிள்லேயே பிரிட்ஜை கிராஸ் பண்ணுற மாதிரி அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் பிரிட்ஜு வீக்காக இருக்கனால அலோவ் பண்ணுறதில்ல. சீசன் டைமில் பிரிட்ஜு மேலே நின்னாலே கீழே ஓடுற தண்ணியோட சாரல் மேலே அடிக்குமா. அங்கே ஒரு 10 to 15 minutes தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாருமே ஜீப்பில் தான் வந்திருக்காங்க. நம்ம மட்டும்தான் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்திருந்தோம். இன்னும் நிறையா பிளேஸ் இருக்குதுன்னு தேவ் லிஸ்ட் வச்சுருந்தாரு. ஆனால் நாங்கள் அதிரப்பள்ளி போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். நாங்கள் இருந்த பிளேஸ்லேருந்து அதிரப்பள்ளி 130 kilometers தான் இருந்தது. ஸோ இருட்டுறதுக்குள்ளே போயிடலான்ட்டு அதிரப்பள்ளி கிளம்பினோம். கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே மிஸ்ட்டு ரோடு ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. என்னால் ரோடை பார்த்து வண்டியே ஓட்ட முடியல. ஸோ ஓரமாக நிறுத்திட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் ஒரு ஸ்டே இருக்குதுன்னு மேப் சொல்லிச்சு. ஸோ அங்கே போயிட்டோம். அருமையான ஒரு ஸ்டேலையும் அதிபயங்கரமான ஒரு ரூட்லேயும் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.